ஆடி மாதம் ஆடி பூரமும் வரப்போகுது. அம்மனுக்கு பிரசாதமாக ரொம்பவே சிறப்பான பச்சரிசி தேங்காய் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சுலபமான ரெசிபி. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷிணதசி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பச்சரிசி தேங்காய் பாயாசம் செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் பச்சரிசியை அளந்து எடுத்துட்டு ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு மிதமான தீயில வச்சுட்டு இந்த பச்சரிசி பாசிப்பருப்பு ரெண்டையுமே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு லைட்டாக செவந்துட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் லைட்டாக செவந்துருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு தட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போது இதை நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கதா இருந்தால் 1.25 கப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை அடுப்பில் வச்சுட்டு இதை நல்லா கரைச்சிடுங்க. இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சாலே போதும். இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை. இது நல்லா கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல பச்சரிசி பாசிப்பருப்பு அதை சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஓரளவுக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போது ஒரு பாதி தேங்காவை உடைச்சிட்டு அதோட பின்புறத்தில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலரை நீக்கிட்டு இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை உடைச்ச தேங்காய் 1 கப்பு இருக்கும். இப்போ இதை வந்துட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு பச்சரிசி அதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவைக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு அடிகனமான கடாயில் அரைச்சி வச்சுருக்க இந்த விழுது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரையும் அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது அரைக்கிறதுக்கு தேவைப்பட்ட தண்ணியை தவிர்த்து 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரத்திலே இது இறுகி வர ஆரம்பிச்சிடும். அதனால கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்து விடாமல் விட்டுட்டிங்கன்னா கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்ச நேரம் தான் ஆகியிருக்கு பாருங்கள். கொஞ்சம் இறுகி வர ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னமும் நல்லா இறுகி வரும். நாம் சேர்த்துருந்த பச்சரிசி பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரணும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்லாம் தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சாலே போதும். ஏற்கனவே நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம். அதனால சீக்கிரமாகவே இது வெந்துடும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாருங்க நல்லா இறுகி வந்துடுச்சு. பாசிப்பருப்பு பச்சரிசியுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்துடலாம். நாட்டு சர்க்கரையில் கல் தூசுலாம் இல்லை. அதனால அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கிறதா இருந்தால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுப்பு ஆஃபில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் அழகாக கலந்து எடுத்தாச்சு. பக்குவத்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியான பக்குவம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மறுபடியும் பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு இதில் 2 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. இது பிரசாதம் அப்படிங்கிறதுனால இதோட ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் போதும். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இது ஒரு கொதி வந்தாலே போதும். கொதி வர ஆரம்பித்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான ரெசிபி தான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமாக ஒரு தடுக்கா பேனை சூடு பண்ணிக்கோங்க. தடுக்கா பேன் சூடானதும் கொஞ்சமாக நெய் சேர்த்து நெய் உருகுனதும் 10 to 15 முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துட்டு லைட்டாக செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த வறுத்த முந்திரியை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சுவையான ரெசிபி. ரொம்பவே சுலபமான ரெசிபி தான். கண்டிப்பாக இந்த ஆடிப்புறத்துக்கு இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டு அம்மனுக்கு இந்த ஆடிப்புறத்துக்கு இதை பிரசாதமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதோட சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதை பிரசாதமாக மட்டும் இல்லை, வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்தாலும் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த தேங்காய் பச்சரிசி பாயாசம் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஹைப் பண்ணிவிட்டு தக்ஷிணதசி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.